viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவகோடா சேலட். அவகோடா சேலடில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இந்த சேலட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை, ஒரு அவகோடா எடுத்திருக்கேன். ஆப்பிளில் விதையை நீக்கிட்டு தோலோட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாதுளம்பழத்தை உதுத்தி எடுத்திருக்கேன். இந்த அவகோடா சேலட் பண்ணுறதுக்கு அவகோடா பழம் கொஞ்சம் பழுத்திருக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். காயாக இருந்துச்சுன்னா அதில் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் பழத்தை அமுக்கி பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம தோலை ஈஸியாக உரித்தோம்னா உரிக்க வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிங்க. பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிற இந்த அவகோடா பழத்தை எலும்பு தேய்மானம், மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம். ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள், அவகோடா, மாதுளை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைம் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சிக்கிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சேலட் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த ஃப்ரூட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த சேலடை அவங்க டயட்டில் நல்லா சேர்த்துக்கலாம். அவகோடா சேலட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.